ஆனால் ஒரே விஷயம், இந்த மாதிரியான படங்கள்னா முண்டி மோதிக்கிட்டு முன்னாடி வந்து தம்ப்நெயிலை பார்த்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நானும் வேறு நல்ல படங்கள்லாம் ரிவ்யூ போட்டுட்ருக்கிறேன். அதை யாரும் பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. இந்த மாதிரியான நொட்ட படங்களுக்கு ஸ்டிக்கரை போட்டோம்னா உடனே உள்ளே வந்து பார்த்துட்டு இது எந்த ஓடிடியில் இருக்குது அப்படின்னு நம்மளவே கேட்குறது இருக்கட்டும். இது ஒரு ஃபுல் குஜ்லி மஸ்த் மூவி. அதாவது இப்போவே சொல்லிடுறேன், இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது. இது 18+க்கான மூவி. 1.5 மணி நேரம் படத்தில் 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் தான் டைலாக்காக இருக்கும். மீதி எல்லாமே வந்து ஃபுல் குஜ்லி மஸ்தாக இருக்கும். இந்த படத்துலையும் ஓவர் ஆக்டிங்காக நடிக்க முடியுமா அப்படின்னா நடிச்சிருந்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதை ஏற்றுக்கவே முடியல. ரியாலிட்டி எங்கடா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த ஓடிடியில் இந்த மாதிரியான படங்கள் தான் அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ கதை என்ன அப்படின்னா, பில்டிங் கான்ட்ராக்டரான ஜூன் இவரோட காதலியோட நைட் கிளப்புக்கு ஒன்று போகிறாரு. அங்கே ஹீரோவான ரிச்சர்ட்டும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு சீட்டாட்டத்தில் விளையாண்டுருக்கிறப்ப நக்கல் நையாண்டியாக நம்ம ஜூன் பேச, அதுக்கு நான் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுற, நீ ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்குது. ஜூன் ஒரு விஷயத்த சொல்கிறப்பல, இங்கே பாரு தம்பி, நீ வின் பண்ணிட்டீன்னா என் கூட இருக்கிறாள் என் காதலி, அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். இல்லை தோத்துட்டினா என்னோட அடியால் உன்னை போட்டு அடித்து கொண்டுருவான், ஓகேவா அப்படிங்க. கரும்பு திங்க கூலியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஓகே அப்படிங்க. அப்புறம் என்ன, அவர் தான் வின் பண்ணுறாப்புல. அன்னைக்கு அப்புறம் கதை திரைக்கதை வசனம் இல்லை, கதை திரைக்கதை எல்லாமே அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மகிழ்ச்சியில் கதாநாயகி வந்து என்னுடைய பழைய காதலுங்கிட்ட நான் போக மாட்டேன், சோறோ கஞ்சியோ எதாக இருந்தாலுமே நீயே பார்த்து ஊற்றிடு அப்படின்ட்டு இங்கே இருக்க, காதலனும் அதுக்கு ஓகே அப்படிங்க. அப்புறம் என்ன, டே டு நைட்டாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் இதில் வேலை செஞ்சிட்ருக்கார், பில்டிங் கான்ட்ராக்டில் கொத்தனாராக இருக்காப்புல ரிச்சர்ட்டு. ஜூன் வந்து பில்டிங் ஓனர், அவர் தான் வேலை கொடுக்குறவர், இவர் வேலை செய்கிறவர். ஸோ கதாநாயகி இப்படி ஹீரோ கூட இருக்கிறானே அப்படின்னு வில்லனான ஜூன் வந்து கடுப்பில் இன்னொரு பொண்ணோட ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கிறப்பையும் தன்னுடைய பழைய காதலி தான் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்காப்புல. டக்குன்னு ஃபோன் அடிச்சு வரையா இல்லையா அப்படின்னு கேட்க, நான் வரல அப்படிங்கிறா. கடுப்பாகக்கூடிய ஜூன் ஆட்களை விட்டு ஏவி ரிச்சர்ட்டை அடித்து துவம்சம் பண்ணுறான். இப்போ ரிச்சர்ட்டு அடிபட்டு கிடக்கிறப்ப சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு கதாநாயகி கிளம்பி அவனோட இடத்துக்கு போகிறாப்புல. அவன் இல்லாத பொல்லாதெல்லாம் பண்ணிவிட்டு அதை வீடியோவை எடுத்து ரிச்சர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறான். ரிச்சர்ட்டு கடுப்பாய் மறுபடியும் ஹீரோவோட போய் சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுதான் இல்லை. ஓப்பனிங்கில் ஒரு சீட்டாட்டம் நடந்தது இல்லையா, அந்த சீட்டாட்டத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யார் இதில் வின் பண்ணாங்க, இந்த பொண்ணு யாருக்கிட்ட போச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான் இதில் பெரிய அளவுக்கு இந்த படமாச்சே, டைலாகெல்லாம் புரியுமா புரியாதா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதில் டைலாக் அப்படிங்கிறது ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும். மற்றபடி இது ஓவர் ஆக்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு குஜ்லி மஸ்து மூவி. விருப்பம் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்க ஸ்வைப் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பாருங்கள்.